அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்முருகன் சேனல். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நாளைக்கு பிறக்க போகுது. ஸோ அதுக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷம் சிறப்பாக அமைய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உலகில் உள்ள தமிழர்கள் மற்றும் புத்தாண்டு கொண்டாடுறவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சமயமாக 2-3 நாளாக கொஞ்சம் பிஸி ஆகிட்டதில் வீடியோஸ் போட முடியல. எனக்கு கண்டினியூஸாக போடுறேன். புது படங்கள் இப்போ ஏகப்பட்டது ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழில் ஒரு 2 படம், இந்த நியூ நியூ இயர் தமிழ் நியூ இயரை டார்கெட் பண்ணி 2 படம், அப்புறம் மலையாளத்தில் ஒரு 4 படம், எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பரவாயில்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு வருது. இதில் ரொம்பவும் பாசிட்டிவாக தமிழில் ரிலீஸ் ஆகி பரபரப்பான ரிவ்யூஸ் பெற்றுட்டு ஒரு படம் தான் ரோமியோ. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் நடிச்சிருக்காங்க. அது கூட மில்லானி ரவி, அப்புறம் யோகி பாபு, விடிவி கணேஷ், ஷாரா, இளவரசு தலைவாசல் விஜய்னு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்கு. இந்த படம் நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்ற காரணம் வந்து முடியும் போது டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. எந்த ஒரு நல்ல படமும் முடியும் போது டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தாலே நல்ல படம்னு சொல்லலாம். அது இல்லாமல் கிளைமேக்ஸ் நல்ல நிகழ்ச்சியோட முடிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்ஸ்லாம் இந்த படத்தை பற்றி ரிவ்யூவில் வச்சுருக்கேன். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம ரிவ்யூ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படங்கள் தேட்டருக்கு அப்புறமும் ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமான்னு ஒரு கால் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இனி ரோமியோ அப்படிங்கிற தமிழ் படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்க தேட்டர் ரிலீஸாக வந்திருக்க படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, விஜய் ஆண்டனி வந்து மலேசியாவில் வந்து வேலை செஞ்சு அவங்க குடும்ப கடன்லாம் அடைச்சிட்டு ஓரளவு நல்லா செட்டில் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகணும். பேச்சுலராக இருக்கார். 35 வயசு கடந்து போயிட்டு ஒரு கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கார். கேட்டால் எனக்கு லவ் வரும்போது நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆல்ரெடி நான் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டேன். ஃபைனான்ஷியலி வெல்த்து. இப்போ நான் பண்ணும்போது நான் வயசு கடந்து போயிடுச்சு. எனக்காக லவ் தோணும்போது நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறாரு. அவங்க வந்து வயசாகிடுச்சு, 35 வயசு ஆகிடுச்சு, கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரே பிடியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதாச்சும் ஒரு தென்காசியில் ஒரு டெத்துக்கு போகும்போது அந்த வீட்டில் வச்சு ஹீரோயின் மில்லானி ரவியை சந்திக்கிறாங்க. அந்த 2 குடும்பமும் வந்து நண்பர்கள் தான். ஸோ இதை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து இந்த பொண்ணை முடிச்சிடலாமான்னு கேட்கவும், இவரும் சரின்னு சொல்லிடுறாரு. எனக்கு லவ் வந்துருச்சு, அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொன்னோன்னே, இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னால ஒரு ஃபைனான்ஷியலி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்னால, அவங்களும் சரின்னு சொல்லி அடுத்த வாரமே பண்ணிடுறாங்க. ஆனால் மில்லானி ரவி வந்து சென்னையில் வந்து அவங்க தென்காசி சொந்த ஊர் இருந்தாலும் சென்னையில் வந்து செட்டில் ஆகி அங்கே போய் அவங்க பேச்சுலராக இருந்துக்கிட்டு சினிமா வாய்ப்பு தேடுறாங்க. வீட்டில் வந்து இப்போ போய் சொல்லிடுறாங்க, என்னென்னா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. ஆனால் அவங்க வந்து ஹீரோயின் அவர் தான் அவங்களோட லட்சியம். விஜய் ஆண்டனிக்கு வந்து யாராவது பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் லட்சியம். ஸோ அதனால 2மே நிறைவேற மாதிரி இருக்குது. அப்போ வந்து முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கப்புறமா அவர் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம், அவர் கேரக்டர் நல்ல கேரக்டர் தெரியாது, அவர் ஹேண்டில் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நடக்கிறத நம்ம பார்த்துக்கலாம் சொல்லி ஒரு உற்சாகப்படுத்தி மில்லானவியும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க வேண்டாம் வெறுப்பா. அப்புறம் கல்யாணமும் ஆகிடுது. கல்யாணத்துக்கு அப்புறமா இவரை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மௌனராகம் படத்தில் ரேவதி அவர்கள் வந்து எப்படி மோகன் அவர்கள் இருப்பாங்களோ அந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டரான விஜய் ஆண்டனியும் ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. மில்லானி கேரக்டர் பார்த்துட்டு அவங்களோட முக அமைப்பு அந்த இதெல்லாம் பார்த்து லவ் பண்ணிடுறாரு. ஒரு கட்டத்தில் டைவர்ஸ் கேட்குறாங்க. இவரும் சரின்னு கொடுத்துட்றேன், 6 மாதம் ஆனால் ஒரே வீட்டில் தானே இருக்க போகிறோம்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவங்க டைவர்ஸ் ஆச்சா இல்லையா, இல்லை இவங்க கேரக்டர் ஒரு விஜய் ஆண்டனி கேரக்டர் உணர்ந்து மில்லானி திருந்தினாங்களா, இல்லை டைவர்ஸ் ஆகிடுச்சா, அவங்க வேறு ஒரு லைஃப்பாக லீட் பண்ணாங்களா, என்ன ஆச்சுன்றது பரபரப்பான ட்விஸ்ட்டோடு சொல்கிறது தான் பேலன்ஸான பிச்சை கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படம் வந்து ஏற்கனவே ஒரு பல படங்களில் பார்த்த கதைக்களமாக இருந்தாலும் நல்லா கொண்டு போயிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே நரேஷன் நல்லாவும் இருக்குது. ரப்னே பனாதியா அப்படின்னு சொல்லி பனாதே ஜோடி அப்படின்னு சொல்லி ஷாருக் கான் அவர்கள் நடிப்பில் வந்த படம். அதுவும் கிட்டத்தட்ட இதே கதைகள்லாம் ஏற்கனவே நான் தமிழில் பார்த்த பழக்கப்பட்ட மௌனராகம், ராஜா ராணி, இந்த மாதிரியான கதைக்களங்கள் இந்த படத்தில் இருந்தாலும் அது நோ ஸ்டோரி நரேஷன்ஸில் சில ஒரு வித்தியாசமான அணுகுமுறை கையாண்டு படத்தை வந்து ரசிக்க வச்சிருக்காரு. அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் பண்ணியிருப்பாருன்னு நம்ம நம்பலாம். ஏன்னா காட்சிகள்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஒய்ஃபை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் புதுசாக கொண்டு வந்திருக்காரு. அது வந்து ரசிக்கிற மாதிரியே பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அது வந்து எந்த ஒரு விரசத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது இல்லாமல் டீசெண்டாகவே கொண்டு போயிட்ட அறிமுக இயக்குனர் விநாயக் வைத்தியநாதன் அவர்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அவர் சிறப்பாகவே இயக்கியிருக்காரு. அது இல்லாமல் படம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி முடியும் போது ஏன்டா முடிஞ்சதுன்ற அளவுக்கு 2.25 மணி நேரம் படம்னாலுமே கிட்டத்தட்ட நல்லாவே கிறிஸ்பாகவே முடிச்சிருக்காரு கிளைமேக்ஸில். ஸோ அதுக்கும் நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். வருங்காலத்தில் நல்லா நிறைய படங்களை இயக்குவாருன்றதுக்கு இது ஒரு அறிகுறி. நல்லா இருக்குது படம். எண்டிங் அப்போ முடியும் போது டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அது என்ன லெவலில் அது சிறப்பான ஒரு அறிகுறியை பார்க்கப்படுது. ஸோ இந்த படம் வந்து என்கேஜிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. போர் அடிக்காமல் போகுது. அது இல்லாமல்
ப்ளஸ் பாயிண்ட் மெயினாக சொல்லணும்னா விஜய் ஆண்டனி. ஒரு வழக்கம் போல் ஷட்லான நடிப்பு. ஒரு படங்கள்லேயும் உண்டான அவருக்கான அந்த அமைதியான கேரக்டர், அது ரொமான்ஸு, ஆக்ஷன், சோகம், டான்ஸ் எல்லாத்துலேயும் அசத்துறாரு. அதுவும் கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா அவர் அந்த ஒரு ஃபுல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் நல்ல ஹீரோ மாதிரி மெட்டீரியல் அந்த நல்ல ஒரு கொண்டு வரதை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு படத்தில் ஹீரோ கேரக்டரில் படத்துக்குள்ளே ஒரு படம் எடுப்பாங்க. அந்த படத்துக்குள்ளே ஹீரோ வரும்போது அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பாருங்கள், படம் பாருங்கள், உங்களுக்கே புரியும். அது எல்லாமே சிறப்பாக இருக்குது. அது இல்லாமல் படத்தில் காமெடி, மைல்டு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சில இடங்களில் சிரிப்பு வர இருக்குது. சிறப்பான ஒரு நல்ல படத்தோடய சேர்ந்து ஆர்கானிக்காக பண்ணியிருக்காங்க. மெயினாக யோகி பாபு வர இடங்கள்லாம் நல்லா சிரிப்பு நல்லா இருக்குது. அது இல்லாமல் விடிவி கணேஷோட அந்த டைமிங் காமெடி, அது இல்லாமல் ஷாரா வந்து ரொம்ப ஷட்லாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. சிறப்பான காமெடி எடுபடுது. இப்போ வர படங்கள்லாம் ஷாரா இருக்கார். நல்ல ஒரு விஷயம். அவர் இது மாதிரியே காமெடி மெயின்டைன் பண்ணால் நல்ல ஒரு தமிழ் திரையில் நல்ல காமெடி நடிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு சோகமான முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஷாக் ஆகிற சீன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. இப்போ அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்குது. ஷாராக்கு ஆர்கானிக்காக இருக்குது. அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். யோகி பாபு சொல்ல வேணாம், சிறந்த ஒரு காமெடி நடிகர். விடி கணேசன் நல்லா உணர்ந்து நடிச்சிருக்காரு. காமெடியும் நல்லா ஈடுபடுது அவரோட காமெடியும். படத்தில் விஜய் ஆண்டனிக்கு மாமா கேரக்டர் வர்றாரு, அங்கிள், சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் வந்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்களான தலைவாசி விஜய், அப்புறம் இளவரசு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் டூயட் படத்தில் பிரபுக்கு அம்மா வந்த அந்த சுதா, இப்படி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டங்கள். அது இல்லாமல் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக வர அந்த மிர்லானி ஃப்ரெண்ட்ஸாக வர அந்த கூட வர 3 ஃப்ரெண்ட்ஸையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த குழு கேஸ்டிங் டீமுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் ஆர்ட் டைரக்ஷன்லாம் நல்லாவே இருக்குது. அந்த வீடு இந்த வீடு நல்லாவே, அந்த முற்றம் வச்ச வீடு நல்லாவே இருக்குது. அது அந்த விஜய் ஆண்டனி வீடாக காமிக்கப்படுற வீடு நல்லாவே இருக்குது. அது நல்லா ஒரு காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒளிப்பதிவில் ஃபருக் அவருக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஒளிப்பதிவும் நல்லா இருக்குது. படத்தில் பளிச்சுன்னு இருக்குது, ரிச்னஸ் இருக்குது. அந்த பார் செட்டப்பு, அப்புறம் அந்த அவுட்டோர் சீன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. எடிட்டிங் வந்து விஜய் ஆண்டனி அவர்களே ஹீரோவே இந்த படத்துக்கு எடிட்டிங்கும் பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் மியூசிக் வந்து பரத் தனசேகர்னு சொல்லி அறிமுகம், அவர் கூட ராஜ்ஸ்தான் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. பாட்டு நல்லாயிருக்கு. செல்லமே அந்த பாட்டு செகண்ட் ஹாஃபில் வரும், அதெல்லாம் நல்லாயிருக்கு. எல்லா பாட்டும் நல்லாயிருக்கு. பிஜிஎம்மும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவருக்கு சிறந்த எதிர்காலம் இருக்குது டெபியூட் மியூசிக் டைரக்டர்ஸுக்கு. அது இல்லாமல் இந்த படம் வந்து கேமரா எல்லாமே டெக்னிக்கலி சவுண்டாகவே இருக்குது. ஃபீல் குட்டாக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் போகுது. அதனால் ஒன் டைம் வாட்சபிள் தான். படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்னா, ஒரு சில சீன்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது என்னென்னா, இந்த படம் வந்து ஏற்கனவே வந்த படங்களை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. மௌனராகம், ராஜாராணி, ரப்னே பனாதே, ஜோடி, இந்த படங்களை நினைவுபடுத்துது. அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம், வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து அந்த விக்ரம் கேரக்டரும் தேவையில்லாது. ஏன்னா அந்த மிர்லானோட ஃப்ரெண்ட்ஸில் ஒரு லேடி இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கேட்டு கூட தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு தன்னை மாற்றிக்கிட்டு கொண்டு போயிருந்த மாதிரி, வேறு மாதிரி கொண்டு போயிருந்தா கதைகள் நல்லா இருந்திருக்கும். அந்த விக்ரம் கேரக்டர் திணிச்ச மாதிரி இருக்குது. அது இல்லாமல் அந்த ஒரு செகண்ட் ஹாஃபில் வர அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் படத்துக்கு தேவையில்லாத மாதிரி தான் ஒட்டாமல் இருக்குது. அது படத்தில் எந்த அளவுக்கு உதவுதுன்னு எனக்கு தெரியல. மற்றபடி இந்த படத்தில் வந்து சில விஷயங்கள் தவிர்த்துருக்கலாம். பெண்கள் மது அருந்துற மாதிரி காமிக்கிறத வந்து கண்டிப்பாக தவிர்த்துருக்க வேணும். ஏன்னா இப்போ வந்து அது வந்து எல்லாரும் விரும்புகிறாங்கன்ற கருத்தியல்ல வைக்கிறாங்க. அது தவறான கருத்தாக எனக்கு படுது. ஏன்னா அந்த மாதிரி காட்சிகளை தவிர்க்கலாம். சினிமா வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய மீடியம், வைட் ரீச் உள்ள மீடியம். அதை தவிர்த்துட்டு வருங்கால படங்களை தவிர்ப்பார்னு நினைக்கலாம். அதெல்லாம் இப்போயே கூட அது கொஞ்சம் எடுத்துடலாம் அந்த சீன்ஸ் எல்லாம். அது இல்லாமல் தாலியை கழட்டி வீசுகிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு முற்போக்குத்தனம்னு நினச்சி வச்சுருக்காங்க. சரி, அது அந்தளவுக்கு நம்ம ஒரு எந்த ஒரு கருத்தியல் நம்ம காலங்காலமாக கடைபிடிச்ச கருத்தியல்ல வந்து மாறுபடுற மாதிரி ஒரு சீனாக இருக்குது. அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். என்ன அளவில் இதெல்லாம் பார்க்கப்படுது. அது இல்லாமல் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக கொண்டு போயிருக்கலாம். கிளைமேக்ஸ் நல்லா ஃபீல் குட்டாகவே இருக்குது. அது கொஞ்சம் டைலாக்ஸ்லாம் வந்து சொல்லாமல் அவரோட விஜய் ஆண்டனியோட கேரக்டரை பார்த்து திருந்துற மாதிரி நான் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் வேறு லெவலுக்கு வந்திருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே அடித்து துவைச்சி காயப்பட்ட கதைக்களம் தான். அதை வந்து சொல்கிற நரேஷன், காமெடி, ஒரு ஆக்ஷன், சினிமாக்குள்ள ஒரு சினிமான்னு சொல்லி புதுமையான விஷயங்களை ட்ரை பண்ணி ஒரு வித்தியாசமான இயக்குனராக தெரிகிறார் விநாயகர் வைத்தியநாதன். அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஸோ படம் வந்து மொத்தத்தில் எப்படி இருக்குன்னா, இந்த சம்மருக்கு ஒரு 18+ பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. ஏன்னா சின்ன பசங்களுக்கு இந்த கதை புரியுமான்னு தெரியல. காமெடினாலும் 18+ பார்க்கக்கூடியது நல்லது தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த படம் தியேட்டர்களில் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன் டைம் வாட்சபிள், கண்டிப்பாக ஏமாத்தாது. ஸோ இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு பார்க்கலாம். சின்ன பசங்க கூப்பிட்டு போகணுமா, அது புரியுமான்ற கால் நீங்கள் தான் எடுக்கணும். மற்றபடி படத்தில் எந்த விதமான ஆபாச காட்சிகளோ, சண்டைகளோ, பெரிய அளவில் ரத்தம் தெரிய காட்சிகளோ இல்லாத ஒரு நல்ல விஷயம். இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் படங்களில் இந்த படம் நல்லா பாசிட்டிவாக பெற்று முன்னணியில் இருக்குன்றது ஒரு நல்ல விஷயம். விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நல்ல ஒரு கம்பேக்காக இருக்க அமைய வாழ்த்துக்கள். மொத்த படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்கள். வேறு ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். இந்த வருஷம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.